வணக்கம் நண்பர்களே. டே 2 ஆஃப் இன்டர்ன்ஷிப் vlog பார்க்கலாமா? மார்னிங் மெஸ் போயிட்டு அப்படியே இட்லி சட்னி அண்ட் சாம்பார் சாப்பிட்டோம். அண்ட் எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னுக்கிட்டு அதை எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானே நானும் முன்னேறோம். அதை செய்ய பாருங்க. breakfast people and 7 important warning signs பற்றி சொல்லியிருக்கேன். end of the வீடியோவில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். and yeah, this is our hospital. கிளாஸ்க்கு போயிட்ட பிறகு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சு. நல்லா இருந்தது இன்றைக்கி ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். இட் இஸ் எவ்ரி திங் அபவுட் ஹவு டு மெயின்டைன் ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ். அண்ட் பச்சை பயிறு சுத்தமாக பிடிக்காது. ஹவவர் நான் சாப்பிட்ட மக்களே, பிகாஸ் இட் இஸ் ரிச் இன் ப்ரோட்டீன், அயர்னு, ஃபோலேட்டு, பொட்டாசியம் அண்ட் மெக்னீஷியம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி சொன்ன மாதிரி 7 வார்னிங் சைன்ஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன் சொல்கிறேன். ஃபீலிங் தர்ஸ்டி ஆல் த டைம் அண்ட் எவ்ரி டைம், ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருக்குது. அண்ட் பாசிங் டார்க் எல்லோ யூரின். ஸோ இட் இஸ் த வெரி ஏர்லியஸ்ட் சைன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ட்ரை மவுத் ஆர் ஸ்டிக்கி மவுத் இருந்தால் தட் யுவர் பாடி ரெக்வயர்ஸ் வாட்டர். ஸோ நீங்கள் அடிக்கடிக்கு தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஃபிகல்ட்டி இன் கான்சென்ட்ரேட்டிங் எல்லாம், இதுவும் ஒரு சைன் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபீலிங் வெரி டயர்ட் அண்ட் எக்ஸாஸ்டட். எப்போ பார்த்தாலும் எனர்ஜியே இல்லாத மாதிரி தோணுதுன்னா இது ஒரு வார்னிங் சைடு. அதுக்கப்புறம் ஏஞ்சி நின்ற உடனே இஃப் யூ ஆர் ஃபீலிங் கிடினஸ்னால் இது ஒரு வார்னிங் சைடு. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஹெட்டேக் வருது. என்ன காரணம்னு தெரில, அடிக்கடிக்கு ஹெட்டேக் வருதுன்னா அது அப்போ உங்கள் பிரெயின் ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ தீஸ் ஆர் த மேஜர் 7 வார்னிங் சைன்ஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன். அண்ட் அஃப்கோர்ஸ் சிவியர் டீஹைட்ரேஷன் போயிடுச்சுன்னா யுவர் ஹார்ட் பீட் வில் பி ரேப்பிடாக இருக்கும். ஸோ ஹார்ட் வந்து படன்னு அடிச்சுட்டே இருக்கும். அண்ட் பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஃபாலோ ஆக ஆரம்பித்தோம். ஸோ ஆன் அன் ஆவரேஜாக வந்து ஒரு விமன் வந்து 2 to 2.7 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் பர் டே அண்ட் மென் வந்து 2.5 to 3.7 லிட்டர்ஸ் வாட்டர் பர் டே எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாருக்கும் பொருந்துமானா ஆன் அன் ஆவரேஜ் நார்மல் பீப்புளுக்கு பொருந்தும். இஃப் த பீப்புள் இஸ் இன் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து ஹாட் ஆர் ஹியூமிட் கிளைமேட், இல்லை வெளியே ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது, அப்படி இல்லைனா அவங்க ப்ரெக்னென்சியில் இருக்காங்க, டயரியா, வாமிட்டிங், இவங்களுக்கெலாம் வந்து வாட்டர் ரெக்குவயர்மெண்ட் இன்னும் அதிகமாக ஆகும். So stay hydrated and stay healthy and listen to your body's warning sign and follow Shweta's Palms for more tips. Bye. Mata mame.